அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எம்ஜே சமையல். இன்றைக்கி கேரளா ஃபிஷ் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தவா வைங்க. தவா சூடானதும் 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. மசாலா நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. வறுத்த மசாலாவை இப்போ ஒரு ஜாரில் சேருங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேருங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி சேருங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேருங்க. தவா வைங்க. ஒரு பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி அதையும் சேருங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதோடு சேருங்க. கொஞ்சமாக தண்ணி சேருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி கொஞ்சம் திக்கானதும் மீன் சேருங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு திருப்பி விடுங்க. பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கிரேவிக்கு தாளிப்பு எதுவும் கிடையாது. ஒரு கரண்டி கோகோனட் ஆயில் சேருங்க. எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கருவேப்பிலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவையான கேரளா ஃபிஷ் கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.